Welcome students and viewers. We are in 10th Science Biological Section Lesson 13th 13th unit. So the lesson name is Structural Organization of Animals. In this lesson, today's section, I would like to teach about segmentation of leech. அதாவது அட்டையின் கண்டமைப்பு. Come to the interactive part. So our important heading is segmentation of leech. Okay, segmentation of leech. So in Tamil, அட்டையின் கண்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே நாம் இதில் என்ன பார்க்குறோம்னா, எந்தெந்த செக்மெண்ட்டில் எந்தெந்த ஆர்கன்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம நார்மலாக இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் செக்மெண்ட் இருக்குது, ஸோ ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். ஆனால் எந்த செக்மெண்ட்டில் எந்த ஆர்கன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க உள்ள போகலாம். ஸோ வி குட் ட்ரா த டேபிள். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒரு டேபிள் போட்டுக்கலாம். இந்த டேபிளில் பாருங்கள், இந்த அட்டவணையில் ஃபஸ்ட் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபியூச்சர்ஸ், அதாவது புற மற்றும் அக அமைப்புகள்னு சொல்லுவோம். ஃபியூச்சர்ஸ்னால் அமைப்புகள். எக்ஸ்டர்னல்னால் வெளிப்புறம், இன்டர்னல்னால் உள்புறம், அதாவது அகம்னு சொல்லுவோம். ஸோ லீச்சினுடைய உள்புற வெளிப்புற அமைப்புகள். ரெண்டாவது டேபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செக்மெண்ட் இன் விச் த ஸ்ட்ரக்சர் ஆர் ப்ரெசன்ட். இந்த கண்டங்களில் காணப்படக்கூடிய உறுப்புகள். செக்மெண்ட்ஸ் இன் வைல் த ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரெசன்ட். இந்த செக்மெண்ட்டில் என்னென்ன அமைப்புகள் உறுப்புகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட், ஸோ எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் லீச். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாடி செக்மெண்ட். பாடி செக்மெண்ட் அப்படின்னா கண்ட அமைப்புன்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ திஸ் பாடி செக்மெண்ட் ஹவு மெனி 33 செக்மெண்ட். இல்லை மொத்தம் லீச்சில் 33 செக்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் ஹெட்டிங் இஸ் ஆன்டீரியர் சக்கர், மவுத் அண்ட் ஐஸ். ஆன்டீரியர் சக்கர்னா முன் ஒட்டுறிஞ்சி, வாய், கண்கள். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஆன்டீரியர் சக்கர், மவுத், ஐஸ் present in first segment, second segment, third segment, fourth segment, fifth segment. அப்போ அந்த ஆன்டீரியர் சக்கரு, மவுத், ஐ எல்லாமே ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்டுக்குள்ளேயே வந்துடுச்சு. முதல் 5 கண்டத்துக்குள்ளேயே அடங்கிடுச்சு, 1லேருந்து 5 வரைக்கும். ஏன்னா 1 to 5. ஸோ திஸ் 5 செக்மெண்ட் இஸ் ஆக்குபைடு பை ஆன்டீரியர் சக்கர். ஸோ இன் மிடில் ஆஃப் த ஆன்டீரியர் சக்கர், mouth is actually present. Okay, already told. So anterior sucker, mouth, eyes occupied in first to fifth segment. 1லேருந்து 5 வரையான 1, 2, 3, 4, 5. இந்த 1 to 5 செக்மெண்ட்டுக்கான செக்மெண்ட்டுகளில் தான் 1லேருந்து 5 செக்மெண்ட் வரைக்கும் மட்டும்தான் ஆன்டீரியர் சக்கர், மவுத்து, ஐஸில் இருக்குது. நெக்ஸ்ட் தேர்ட் ஹெட்டிங் இஸ், தேர்ட் இம்பார்ட்டன்ட் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர் இஸ் போஸ்டீரியர் சக்கர், அதாவது பின் ஒட்டுறிஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். போஸ்டீரியர் சக்கர் ஃபவுண்ட் இன் 27th segment to 33rd segment. சரிங்களா, 27வது கண்டத்தில் தொடங்கி அப்படியே தொடர்ச்சியாக 33வது செக்மெண்ட் வரைக்கும் இந்த போஸ்டீரியர் சக்கர் இருக்குது, அதாவது பின் ஒட்டுறிஞ்சி இருக்குது. அப்போ அந்த போஸ்டீரியர் சக்குங்கிறது 27வது செக்மெண்ட்டில் தொடங்கி 33 செக்மெண்ட் வரைக்கும் அப்படியே எக்ஸ்டெண்ட், அப்படியே ஜூம் ஆகி பரவி கிடக்குதுன்னு அர்த்தம். ஸோ போஸ்டீரியர் சக்கர் ஃபவுண்ட் இன் 27th segment to 33 செக்மெண்ட், அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ் அப்படின்னா தொண்டை அப்படின்னு சொல்லுவோம், தொண்டை பகுதி. ஃபேரிங்ஸ் ஃபவுண்ட் இன் 5th to 8th செக்மெண்ட். ஸோ லீச்சில், சரிங்களா, லீச்சில் ஃபேரிங்ஸ் தொண்டை பகுதி எங்கே இருக்குன்னா 5th to 8th செக்மெண்ட், 5th, 6th, 7th, 8th இந்த 4 செக்மெண்ட்டுக்குள்ளே தான் ஸோ இந்த ஃபேரிங்ஸ் இருக்குது, 5th to 8th செக்மெண்ட். நெக்ஸ்ட் கிராப். கிராப் அப்படின்னா தீனிப்பை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ லீச்சில் கிராப் எங்கே இருக்குன்னு பாருங்கள். கிராப் ஃபவுண்ட் இன் 9th to 18th செக்மெண்ட். சரிங்களா, 9வது செக்மெண்ட்டில் தொடங்கி அப்படியே கண்டினியூவாக 18th செக்மெண்ட் வரைக்கும் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ 9 to 10 செக்மெண்ட் வரும். 10 செக்மெண்ட்டை பிடிக்கும். 9th-லேருந்து 18th வரைக்கும் கவுண்ட் பண்ணிங்கன்னா 10 செக்மெண்ட் வரும். அந்த 10 செக்மெண்ட்டுக்குள்ளே தான் கிராப் ஆக்சுவலி லோடட் ஆர் ப்ரெசன்ஸ். கிராப்னா தீனி பைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்டொமக். ஸ்டொமக்னா நம்ம வந்து வயிறுன்னு சொல்லுவோம், அல்லது இறைப்பைன்னு சொல்லுவோம். ஸ்டொமக் ஃபவுண்ட் இன் 19th செக்மெண்ட். சரிங்களா,
ஸ்டொமக் எங்கே இருக்குது 19 செக்மெண்ட் 19வது செக்மெண்ட்டில் ஸ்டொமக் இருக்குது. ஸோ ஸ்டொமக்னா வயிறு அல்லது இரைப்பைன்னு சொல்லலாம். ஸ்டொமக் ஃபவுண்ட் இன் 19 செக்மெண்ட். ஸோ நீச்சில் 19வது செக்மெண்ட்டில் ஸ்டொமக் இருக்குது, இரைப்பை அல்லது வயிறு இருக்குது. ஸ்டொமக் இஸ் ஃபாலோட் பை இண்டஸ்டைன், குடல்னு சொல்கிறோம். ஸோ இண்டஸ்டைன் ஃபவுண்ட் இன் 10th to 22 செக்மெண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. 10வது செக்மெண்ட்டில் தொடங்கி அப்படியே தொடர்ச்சியாக 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22 இப்படி இண்டஸ்டைன் 10th செக்மெண்ட்டில் தொடங்கி கண்டினியூஸாக 22 செக்மெண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இண்டஸ்டைன் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் ரெக்டம். ரெக்டம் அப்படின்னா மலக்குடல். ரெக்டம்னா மலக்குடல். ஸோ எக்ஸ்க்ரீட்டரி வேஸ்ட் ஜஸ்ட் ஸ்டோர் இன் ஏ ரெக்டம். மலக்கழிவுகள் அங்கே தான் லைட்டு தங்கும். ரெக்டம் ஃபவுண்ட் இன் 23rd செக்மெண்ட் டு 26th செக்மெண்ட். அதாவது ரெக்டம் எங்கே இருக்குன்னா 23வது செக்மெண்ட்டில் தொடங்கி 26th 26வது செக்மெண்ட் வரைக்கும் இருக்குது. 23, 24, 25, 26 இந்த 4 செக்மெண்ட்டுக்குள்ளே ரெக்டம் அதாவது மலக்குடல் இருக்கிறது. 23rd செக்மெண்ட் டு 26th செக்மெண்ட். நெக்ஸ்ட் ஏனஸ். ஏனஸ் அப்படின்னா மலத்துளை. ஏனஸ்னு என்னது மலத்துளை. ஸோ ஏனஸ் எங்கே இருக்குதுன்னா 26th செக்மெண்ட் 26வது செக்மெண்ட்டில் ஏனஸ் அதாவது மலத்துளை இருக்கிறது. நெக்ஸ்ட் நெஃப்ரிடியோஃபோர்ஸ். நெப்ரிடிய துளைகள்னு சொல்லுவோம். போர்னா துளைகள். ஸோ நெப்ரிடியோஃபோர் ஃபவுண்ட் இன் 6th செக்மெண்ட் டு 22 செக்மெண்ட். 6வது செக்மெண்ட்டில் தொடங்கி ஸோ பிகினிங் ஃப்ரம் 6th செக்மெண்ட் 6th செக்மெண்ட்டில் தொடங்கி அப்படியே தொடர்ச்சியாக 22 செக்மெண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ நெப்ரிடியோஃபோர் பிகின்ஸ் அட் 6th செக்மெண்ட் அண்ட் கண்டினியூஸ் அண்ட் எண்ட் வித் 22 செக்மெண்ட். 6வது செக்மெண்ட்டில் தொடங்கி 22வது செக்மெண்ட் வரைக்கும் உள்ள என்பிட்வீனில் நெப்ரிடியோஃபோர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் மேல் ஜெனிட்டல். மேல் ஜெனிட்டல் அப்பேர்ச்சர் ஆண் இனப்பெருக்க துளை. சரிங்களா. மேல் ஜெனிட்டல் அப்பேர்ச்சர் ஃபவுண்ட் இன் 10th செக்மெண்ட். ஆண் இனப்பெருக்க துளையானது 10வது செக்மெண்ட்டில் இருக்குது. மேல் ஜெனிட்டல் அப்பேர்ச்சர் ஃபவுண்ட் இன் 10th செக்மெண்ட். ஸோ இன் லீச்சில் 10வது செக்மெண்ட்டில் ஸோ இந்த மேல் ஜெனிட்டல் அப்பேர்ச்சர் ஆண் இனப்பெருக்க துளை இருக்குது. நெக்ஸ்ட் ஃபீமேல் ஜெனிட்டல் அப்பேர்ச்சர். நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் வாட் ஃபீமேல் ஜெனிட்டல் அப்பேர்ச்சர். Okay, male genital aperture is completed, nephridiopore completed. Here, female genital aperture. Female genital aperture found in 13th segment. சரிங்களா. ஃபீமேல் ஜெனிட்டல் அப்பேர்ச்சர் பெண் இனப்பெருக்க துளை லீச்சில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா 11th செக்மெண்ட்டில் இருக்குது. ஃபவுண்ட் இன் 13th செக்மெண்ட். சரிங்களா. 11th செக்மெண்ட். ஃபவுண்ட் இன் 11th செக்மெண்ட். 11வது செக்மெண்ட்டில் ஃபீமேல் ஜெனிட்டல் அப்பேர்ச்சர் பெண் இனப்பெருக்க துளை இருக்கிறது. ஓகே. ஸோ தேங்க்யூ. திஸ் இஸ் very important 5 mark and also lot of 1 mark except from this table lesson. Don't forget it. Once study thoroughly, don't skip the video, watch until the video. Thank you. Keep watching.